வணக்க நண்பர்களே, மீண்டும் ஒரு கிரிக்கெட் காணொலியினூடாக உங்களுடன் சந்திக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு இடம்பெறப்போகிற ஐபிஎல் தொடரை பற்றியதும், ஆஸ்திரேலிய அணியினுடைய நட்சத்திர வீரராக இருக்கின்ற ஸ்டீவன் ஸ்மித் அந்த தொடரிலே விளையாடப் போவதாக சொல்லியிருக்கின்றார். இதை பற்றியதுமான ஒரு விரிவான அலசலான காணொலியாகத்தான் இன்றைய காணொலி அமையப்போகுது. முதல்ல ஐபிஎல் போட்டிகளில் ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய ஐபிஎல் பெறுபவர்களை பற்றி பார்த்தால் இதுவரைக்கும் 103 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார். இதில் 93 இன்னிங்ஸ்களில் துடுப்படுத்தாடி மொத்தமாக 2485 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். இவருடைய அதிகபட்ச ஓட்டங்கள் என்று பார்த்தால் 101 ஓட்டங்கள். அதே போல் ஐபிஎல் போட்டிகளில் இவருடைய சராசரி 34க்கு மேலே வைத்திருக்கின்றார். ஸ்ட்ரைக் ரேட் 128ஆக இருக்கின்றது. ஐபிஎல் போட்டிகளில் ஸ்மித்தினுடைய இந்த பெறுபவர்களை வச்சு பார்க்கும்போது ஒரு மோசமான பெறுபவர் என்று சொல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு சராசரியான பெறுபவர் என்று சொல்ல முடியும். ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் 2010ஆம் ஆண்டு ஸ்மித் பெங்களூர் அணிக்காக அறிமுகமாகியிருக்கின்றார். அதே மாதிரி 2011 கொச்சி அணிக்காக விளையாடியிருக்கின்ற ஸ்மித் 2012, 2013 சீசன்களில் புனே வாரியர்ஸ் அணிக்காக விளையாடியிருக்கிறார். அதே போல் 2014, 2015, அதே போல் 2019, 2020 ஆகிய 4 சீசன்களில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடியிருக்கின்றார். அதே போல் 2016, 2017 சீசன்களில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக விளையாடியிருக்கின்றார். கடைசியாக 2021ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக ஸ்மித் விளையாடியிருக்கிறார். அதுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் ஐபிஎல் ஏலத்துக்கு தன்னுடைய பெயரை ஸ்மித் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் எந்த அணியாலும் ஏலத்தில் ஸ்மித் வாங்கப்படவில்லை. 2023ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ஸ்மித் ஏலத்துக்கு தன்னுடைய பெயரை பதிவு செய்யலை. ஆனால் திரும்பவும் 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனுக்காண்டி ஸ்மித் தன்னுடைய பெயரை ஏலத்தில் பதிவு செய்திருந்தார். ஆனாலும் எந்த அணியாலும் ஸ்மித் ஏலத்தில் வாங்கப்படவில்லை. இப்போது ஸ்டீவன் ஸ்மித் 2025ஆம் ஆண்டுக்குரிய ஐபிஎல் போட்டிகளில் தான் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிற வேண்டும். அதுக்காக மெகா ஆக்ஷனில், அதாவது மெகா ஏலத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்ய விரும்புகிறதாகவும் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் ஏலத்தில் ஸ்டீவன் ஸ்மித் ஏதாவது ஒரு அணியால் வாங்கப்படணுமாக இருந்தால் அதற்கு இந்த 2 காரணங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதில் ஒன்று, ஏதாவது ஒரு அணி தங்களுடைய அணித்தலைவராக ஸ்டீவன் ஸ்மித்தை பயன்படுத்துவதற்கு ஏலத்திலே ஸ்டீவன் ஸ்மித்தை வாங்குவதற்கு விரும்பும். அணித்தலைவராக பயன்படுத்துவதை விட ஸ்டீவன் ஸ்மித்தை ஒரு அணி வாங்குவதாக இருந்தால் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பயன்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கலாம். இந்த 2 விஷயங்களை பற்றியும் எந்தெந்த அணிகள் ஸ்டீவன் ஸ்மித்தை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பற்றி இப்போ பார்க்கலாம். ஐபிஎல் ஏலத்தில் ஸ்டீவன் ஸ்மித்தை ஒரு அணித்தலைவராக அல்லது ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகத்தான் அணிகள் ஏலத்தில் எடுப்பதற்கு விரும்பும் என்று நான் சொன்னதுக்குரிய காரணம், இப்போது முடிவுக்கு வந்திருக்கின்ற மேஜர் லீக் T20 தொடரில் ஸ்டீவன் ஸ்மித் அணித்தலைவராக செயற்பட்ட அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கின்றது. இதனை விட அந்த தொடரிலே தன்னுடைய அணிக்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் ஸ்மித் சிறப்பான பெறுபவர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதனை விட ஐபிஎல் போட்டிகளிலும் ஸ்மித் ஒரு சில போட்டிகளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மிகச் சிறப்பான பெறுபவர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஐபிஎல் ஏலத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தேவை அப்படின்னு சொல்லி இந்த ஏலத்துக்கு வரக்கூடிய அணிகளை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸ் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தேவைப்படுது. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணியிலேருந்து வெளியில் போகிறதால நிச்சயமாக ரோஹித்தினுடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மும்பை அணிக்கும் தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் டூப்ளஸை இந்த முறை தக்க வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு சில செய்திகள் வெளியாகிருக்கின்றது. பெரும்பாலும் இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதால ஆர்சிபி அணி கூட ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்காக ஸ்மித்தை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே போல் இன்னொரு அணியை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ஆண்டில் டெல்லி கேபிட்டல்ஸினுடைய செயற்பாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் டேவிட் போர்னரை மீண்டும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. டெல்லி அணிக்கும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தேவையாக இருக்கிறதால அந்த இடத்துக்கு ஸ்டீவன் ஸ்மித்தை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸும் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரை தேடி இந்த ஏலத்துக்கு வரக்கூடிய இன்னொரு அணியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை சொல்லலாம். அவர்களுடைய அணித்தலைவராகவும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் இருந்த KL ராகுல் இந்த ஐபிஎல் சீசனில் லக்னோ அணியை விட்டு வெளியேற போகிறதால லக்னோ அணிக்கும் ஒரு நிரந்தரமான ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தேவையாக இருக்கிறதால ஸ்டீவன் ஸ்மித்தை லக்னோ அணி ஏலத்தில் எடுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த முறை ஐபிஎல் ஏலத்துக்கு எங்களுக்கு ஒரு அணித்தலைவர் தேவை என்று சொல்லி ஒரு அணித்தலைவருக்காக டார்கெட் பண்ணி வரக்கூடிய அணிகள் என்று சொல்லி பார்த்தால்
அதில் முதலாவது அணியாக பஞ்சாப் கிங்ஸ் அணியை சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு சரியான அணித்தலைவர் இல்லாமல் மோசமான பெறுபர்களை வெளிப்படுத்தி கொண்டு வர ஒரு அணியாக பஞ்சாப் கிங்ஸ் இருந்துட்டு வருது. இதனால் ஒரு சிறப்பான அணித்தலைவரை இந்த ஏலத்தில் எடுக்கிறதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித்தை முயற்சி செய்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு அணியாக இங்கே ஆர்சிபி அணியை சொல்லலாம். ஃபெப் டூ பிளஸிஸை தக்க வைக்காமல் விட்டால் அணித்தலைவர் நிச்சயமாக தேவையாக இருக்கும். அந்த இடத்துக்கு ஸ்டீவன் ஸ்மித்தை ஏலத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்டவர் தேவை அல்லது ஒரு அணித்தலைவர் தேவை என்று சொல்லி பேசின இந்த இரண்டு விஷயங்களையும், இந்த இரண்டுமே தேவையான அணிகள் என்று சொல்லி பார்த்தால் அது பஞ்சாப், அதே போல் ஆர்சிபி, அதே போல் லக்னோ, இந்த 3 அணிகளுக்கும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்டவரும் தேவை, அதே நேரத்தில் ஒரு அணித்தலைவரும் தேவை. இந்த ஏலத்தில் ஸ்டீவன் ஸ்மித் வாங்கப்படுவராக இருந்தால் அந்த வாங்கப்பட்ட அணிக்கு ஸ்டீவன் ஸ்மித்தால் நிச்சயமாக பலன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது பஞ்சாப் கிங்ஸ் அல்லது ஆர்சிபி அல்லது லக்னோ, இந்த 3 அணிகளில் ஏதாவது ஒரு அணி ஸ்டீவன் ஸ்மித்தை ஏலத்தில் வாங்கினால் அவர்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி ஒரு அணித்தலைவரும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி T20 போட்டிகளை பொறுத்தவரையில் ஸ்டீவன் ஸ்மித்தை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பயன்படுத்தினால்தான் ஓரளவுக்கு பெறுபர்களை எதிர்பார்க்க முடியும். ஏனைய துடுப்பாட்ட ஸ்தானங்களில், அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட ஸ்தானம் தவிர்ந்த ஏனைய இடங்களில் ஸ்மித்தை பயன்படுத்தும் போது அவரால் வேகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஓட்டங்களை பெற முடியுமா என்பதும் கொஞ்சம் கேள்விக்குறியான விடயமாக இருக்கும். இதுவரைக்குமே இந்த காணொலியில் சொன்ன மாதிரி பஞ்சாப் கிங்ஸ், அதே போல் ஆர்சிபி அல்லது லக்னோ அணி, இந்த 3 அணிகளில் ஏதாவது ஒரு அணி இந்த ஏலத்தில் ஸ்டீவன் ஸ்மித்தை வாங்கமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்குரிய பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.